ஸோ வெல்கம் டு பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் மட் ரன்னர் கைஸ். இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃப் ரோட் பண்ண போறோம். அதுவும் அந்த ஆஃப் ரோட் நம்மளுக்கு செம்ம பயங்கரமா இருக்க போகுது. ஆஃப் ரோட பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருக்க இந்த ஜீப்ல தான் பண்ண போறேன். ஜீப்பே பாருங்க, பச்சை கலர்ல நல்லா ஒரு மிலிட்ரி வண்டி மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஜீப்பை எடுத்துட்டு நம்ம ஒரு டவருக்கு போக போறோம் கைஸ். இருங்க, நான் மேப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரூட் டிராவல் பண்ணி போக போறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாட்ச் பாயிண்ட்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு தான் போக போறோம். ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் தான் நம்மளுக்கு மேப் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் ஆகும். நம்மளுக்கு சில இடம்லாம் பிளாக் கலர்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஸோ இப்போ நம்ம அது வரைக்கும் ஓட்டிட்டு போக போகிறோம். ஆனால் போகிற பிளேஸ் நமக்கு ரொம்ப டேஞ்சரான பிளேஸு. அதனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கேமோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வாங்க நம்ம இந்த காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கார் ஸ்டார்ட் ஆகும் சூப்பரு. கார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்கிங் பிரேக்ல இருந்து எடுக்கிறேன் கைஸ். வாங்க நான் அப்படியே முன்னாடி மூவ் பண்ணுறேன். வாவ், ஸ்டன்னிங்காக இருக்குது கைஸ். கிராஃபிக்ஸ் லெவலு பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு இந்த ஆஃப் ரோட் எப்படி போக போகுதுன்னு தெரில. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா பெய்ட் கேமு, 600 rupees கிட்ட வருது ப்ளே ஸ்டோரில். அதனால் நீங்கள் யாராச்சும் வந்துட்டு இந்த கேமை ஃப்ரீயாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஏபிகே நான் சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் கைஸ் ஃபைலு. அதனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது மோஸ்ட்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டு நிறைய இருக்குது பாருங்க. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. இருங்க நான் ஜூம் பண்ணுறேன். மட்டு நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது கைஸ். அதனால் நான் இங்கே ஆல் வீல் டிரைவ் எனபிள் பண்ணிட்டு போகிறேன். நம்மளுக்கு காரை கொஞ்சம் வேகமாக போவோம். இந்த மறுலையும் நம்மளால் குயிக்காக எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகம் கைஸ். அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கட்டெல்லாம் இருக்குது நிறைய கீழே. கட்டலெல்லாம் ஏறி எப்படியாவது எடுத்துகிட்டு போகிறேன். இருங்க, பரவாயில்ல. நம்ம ஜீப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகுது இந்த மட்டில். சூப்பராகவே ஆஃப் ரோட் பண்ணிட்டு போகுதுன்னு தான் சொல்லணும். நம்ம ஜீப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வைக்கணும் கைஸ். நான் தார் ஜீப்புன்னு வைக்கிறேன் இந்த ஜீப்புக்கு. ஏன்னா பார்க்குறதுக்கு மகேந்திரா தார் மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த வண்டி. சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் மார்க் மாதிரி போகுது பார்த்தீங்களா, அந்த லைன் தான் கைஸ் நம்மளுக்கு நேவிகேஷன். நான் அந்த டவருக்கு நேவிகேஷன் போட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் காட்டுது. நம்ம லெஃப்ட் சைடு போனால் நம்ம காட்டுக்குள்ளே மாட்டிப்போம். அதனால தான் நான் லெஃப்ட் சைடில் போகாமல் இந்த ரூட்டை பிடிச்சி போகிறேன். இந்த மெயின் ரோட் மட் ரூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆஃப் ரோட் பண்ணிட்டு போயிடலாம். ஃபாரஸ்ட்குள்ளே போனோன்னா நம்மளுக்கு ரூட்டே இருக்காது கைஸ். ஸோ நம்மளுக்கு முன்னாடி பாருங்கள். ஓ மை காட், இந்த இடத்துல கண்டிப்பாக மாட்டுமோ நம்ம வண்டி. ஸோ மாட்டினால பிரச்சனை இல்லை, வின்ச் ஹெல்ப்னால நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம். என்கிட்ட வின்ச் இருக்குது கைஸ். ஆனால் வின்ச் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரக்கு மாட்டாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த இடத்துலலாம். பக்கா வேறு லெவலில் வருது பாருங்க. வேறு லெவல் ஜீப். ஐயோ, தண்ணிக்குள்ளே போயிடும் போலியே வண்டி. நான் தண்ணிக்குள்ளே இருங்க, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. ஏன்னா இன்ஜின்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் கைஸ். அதனால தான். ஸோ ரைட்டில் ஒரு ரூட்டு போகுது நம்மளுக்கு. ஆனால் ஆரோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் போகுது. அதனால் நான் இருங்க இந்த ரூட்டை எடுத்து போகிறேன். அப்படியே நம்மளுக்கு லெஃப்ட் ஒரு ரூட்டு திரும்புது பார்த்தீங்களா. இப்படி உள்ளே எடுப்போமா? ஆனால் உள்ளே எடுத்தால் நம்மளுக்கு ரூட்டு போகுதான்னு தெரில. வாங்க நம்ம எடுத்து போய் பார்ப்போம். ஸோ எல்லாருமே இந்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ரெடியாக இருங்க கைஸ். ஐயோ, காட்டுக்குள்ளே போதே இந்த வழி. நான் எப்படி போகிறதுன்னு தெரில எனக்கு சுத்தமாக. இருங்க, ரூட் எப்படி போகுதுன்னே தெரில. ஸோ நம்ம இந்த வழியாக போகலாமா? இருங்க மேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். இது பார்த்தீங்கன்னா காட்டு வழி ரூட்டு கைஸ். நம்மளுக்கு ரூட்டே இல்லை. ஸோ நான் திருப்பி பின்னாடி வந்து அந்த மட் ரூட்டே எடுத்துக்கிறேன். ஸோ நான் அப்படியே ரிவேஸ் வரேன். இருங்க, நல்ல வேலை நான் மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அவசரப்பட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பாக மாட்டிருந்துருப்போம் நம்ம. அப்படியே ரிவேஸ் வரேன். இருங்க, ரிவேஸ் வரேன். ஏய் சூப்பரு. அவ்வளோதான் கைஸ். ஓகே நல்ல வேலை அந்த சைடில் ஏறி இருப்பேன். வாங்க இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். சூப்பரு. நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கை வச்சு நம்ம வுட் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ அதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் கைஸ். இன்னைக்கு போயிட்டு நம்ம இந்த மேப்பை மட்டும் அன்லாக் பண்ணிட்டு வந்துடுவோம். வாங்க, அந்த வாட்ச் டவருக்கு போனோன்னா நம்ம இந்த மொத்த சிட்டியுமே சுற்றியும் பார்க்கலாம் கைஸ். சூப்பராக இருக்கும். ஓகே, இருங்க அப்படியே அழகாக கீழே இறங்குறேன். சூப்பரு. ஐயோ, இந்த இடத்துல எவ்வளோ மட்டு இருக்குது பார்த்தீங்களா. இருங்க ஃப்ரண்ட் வியூவில் இருந்து நம்ம போகலாம். இப்போ அவங்க எடுத்துகிட்டு போகிறேன். டயர் நம்மளுக்கு மட்டில் ஏறுறது கிளியராக தெரியும் கைஸ். ஸோ என்னாலே எவ்வளோ வேகமாக எடுத்துகிட்டு போக முடியுதோ எடுத்துகிட்டு போகிறேன் இந்த இடத்துல. வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே டிஃபென்ஸ் லாக்கில் எனபிள் பண்ணுறேன். மட்டில் நம்மளுக்கு மாட்டினாலாம் கொஞ்சம் ஹெவியாக ஏறும் கைஸ் மேலே. ஸோ இந்த இடத்துல நம்ம திருப்பி ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஆனில் இருந்தால் நம்மளுக்கு கார் கொஞ்சம் பொறுமையாக போகும். அதனால தான் திருப்பி ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன்.
நம்மளுக்கு திருப்பி கார் எங்கேயாவது மாற்ற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது நம்ம ட்ரக் எங்கேயாவது மாற்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆன் பண்ணிப்போம் கைஸ். ஸோ சூப்பர், கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்துட்டோமா? இல்லை கைஸ், இன்னும் நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே அதுக்குள்ளே நைட் டைமே ஆகிடும் போல் போகிற போக பார்த்தா. இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியல் எனேபிள் பண்ணி ஆகணும். எனேபிள் பண்ணுறேன். பக்கா 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 டேஞ்சரஸ் வாட்டர் லெவல் காட்டுது பாருங்கள். அதுவே இருங்க, நான் இந்த தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு தான் போனேன், வேறு வழி இல்லை. தண்ணிக்குள்ளேயே போவோம் இருங்க. டேஞ்சரஸ் வாட்டர் லெவல் செயின் வருது கை, செயின் வருது. நான் மாட்டினேன்னா அவ்வளோதான். இருங்க, நான் கொஞ்சமாக இந்த இடத்துல ஏறி நின்றுக்கிறேன். இப்போ போகலாம் கைஸ். ஒட்லேயே அடித்தாலும் நம்ம கார் டேமேஜ் ஆகும், அது வேறு இருக்குது. இருங்க, இந்த இடத்துல நான் லெஃப்ட் எடுத்து தான் போகணும். லெஃப்ட்டில் நம்மளுக்கு ரூட்டு போகுது பாருங்கள். இந்த மட்டை பிடிச்சி அப்படியே போக வேண்டியதான். நான் இதே பெரிய பெரிய லாரி எடுத்துகிட்டு வந்தேன்னா அந்த வாட்டர்லேயே நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இந்த குட்டி ஜீப் எடுத்துகிட்டு போகிறதுனால நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்பல கைஸ். அதனால தான் நான் இப்படி மேடுக்காக ஏறி வந்தேன். இந்த இடத்துல நம்மளுக்கு ரைட் சைடில் தான் வாட்ச் பாயிண்ட் காட்டுது பாருங்கள். ஓகே, இங்கே கொஞ்சம் கல்லாக இருக்குது. நம்ம வண்டி ஈஸியாக ஏறி வந்துடும்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஷியல் லாக் எனபிள்லேயே இருக்கட்டும் இந்த இடத்துல, ஏன்னா நிறைய மட் இருக்கிறதுனால இங்கே எனபிள்லேயே இருக்கட்டும் கைஸ். ஸோ இப்போ அவங்க ஏறி போவோம். இதோ இருக்குது நம்ம வாட்ச் பாயிண்ட் இங்கே இருக்குது. நேவிகேஷன் மேப் ரிவீல்டுன்ற மாதிரி மெசேஜ் வந்துச்சு பாருங்க. இங்கே பார்க்கிங் பிரேக் போட்டு இருங்க, வாட்ச் டவரை பார்ப்போம். சூப்பர், இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இடம் ஃபுல்லாகவே ரிவீல் ஆயிருக்கு. அண்ட் நம்மளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்ச் டவர் இருக்குது பாருங்க கைஸ். கொஞ்சம் தூரத்துலேயே தான் இருக்குது அந்த வாட்ச் டவரு. ஸோ வாங்க நம்ம அங்கேயே போயிடலாம். ஏன்னா அந்த வாட்ச் டவர் போனோன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே ஒரு கராஜும் இருக்குது. அங்கே நம்மளுக்கு ஏதாச்சும் கார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கைஸ். அதனால் நான் அங்கேயே லொக்கேஷன் போட்டு வாங்க. போகிற வழி தான், கொஞ்சம் தூரம் தான், குயிக்காக எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம அந்த இடத்துக்கு. பார்க்கிங் பிரேக்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க, குயிக் செம்ம ஸ்பீடாக போகிறாங்க கைஸ். ஏன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ரூட்டு தான், அதனால தான் சொல்கிறேன் வேகமாக போயிடலான்னு. இருங்க, இந்த ரூட்லேயே போகிறேன். ஆனால் நம்ம இன்னும் போக போக நம்மளுக்கு டேஞ்சரஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரூட்லாம் பார்த்துப்போம் வாங்க. ரைட்டு, ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்குது. இருங்க, இந்த ரூட் தான் பிடிச்சி போகணுமா நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் கைஸ், நம்ம இந்த ரூட் பிடிச்சி போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அதனால் இந்த ரூட்டில் எடுத்துகிட்டு போகலாம். கமான் ஜீப் போ, உன்னால் முடியும். மட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே மாட்டிக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம வண்டி. இல்லைங்க, அதனால் ட்ரை பண்ணி ஏறி போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டனால நம்ம அங்கே சேஃப் பிளேஸ் மாதிரி முடிச்சிக்கலாம். நம்ம அந்த கராஜில் கூட வண்டி விட்டுலாம். இந்த இடத்துல எங்கேயுமே நான் வண்டியை பார்க் பண்ண முடியாது கைஸ். பார்க் பண்ணாலும் ரிஸ்க்கு தான். ஸோ நான் அதனால தான் இப்போ போயிட்டுருக்கேன். இல்லைன்னா நம்ம ரிட்டன் நம்மளோட பழைய கராஜுக்கே தான் போகணும். அதுக்கு நான் இந்த கராஜுக்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் போயிட்டு. இல்லைங்க, குயிக்காக போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு உட்டன் பாலம் வருது கைஸ் முன்னாடி. ஆனால் உடஞ்சி இல்லைன்னு நினைக்கிறேன். சூப்பரு, உடையாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. வாங்க அதில் அப்படியே போயிடுவோம். அவ்வளோதான், ஸ்மூத் சூப்பர் ஸ்மூத்தாக ஏறி இறங்கிட்டோம். ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேமேஜ் எதுவும் வாங்கிடுச்சு கைஸ். நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைஃப் கம்மியாக இருக்குது பாருங்கள். அதுதான் இந்த ட்ரக்கோட லைஃபு. அது ஃபுல்லாக கம்மியாகிடுச்சுன்னா நம்ம திருப்பி கராஜில் விட்டு தான் எடுக்கணும். அதனால் நான் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். ஸோ நான் திருப்பி லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக போனாலே நம்ம அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் கைஸ். அதனால் திருப்பி நான் வண்டியை ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறேன். இருங்க, ஹார்ன் அடிப்போம். ஹார்ன்லாம் அந்த அளவுக்கு லவுடாக இல்லை இந்த கேமில். ஸோ நம்மளுக்கு ஃபியூல் ஓரளவுக்கு இருக்குது அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. சூப்பரு, அற்புதமாக நம்ம வண்டி போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் போகுது கைஸ். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் பாயிண்ட்ன்ற மாதிரி காட்டுது பாருங்கள். கிட்ட வந்துட்டோம். அப்படி காமிச்சாலே நம்ம கிட்ட வந்துட்டோம் தாங்க கைஸ் அர்த்தம். ஸோ வேறு லெவல் ஜீப்பாக இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக அப்கமிங் எபிசோடில் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இருங்க, நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் வாட்ச் டவரு. நான் இந்த சைடே உள்ளே இறங்கி போயிடுறாங்க கைஸ். காட்டுக்குள்ளே இறங்கி போயிடுவோம். ஸோ சூப்பர், மேப் ரிவீல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேப்பே ரிவீல் ஆகிடுச்சு கைஸ். ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் தான் கராஜ் இருக்குது. அதனால் இதை நான் டேரெக்டாக திரும்ப கராஜுக்கு விட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைட் ஆகிட்டு வருது. நைட்டே ஆகிடுச்சு சொல்லப்போனால். இதோ கராஜ் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். ஓ ஷட், பரவாயில்ல, கராஜ் பக்கத்தில் தான் இருக்கும். டேமேஜ் ஆகணும்னாலும் பரவாயில்ல. கராஜ் போகிற வழியே எவ்வளோ மட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இருங்க கைஸ், நான் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய் விட்டுறேன்.
சூப்பரு, நம்ம கராஜுக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு நைட் டைம் ஆனோடனே பாருங்களேன், ஹெட்லைட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்னும் பார்க்குறது நல்லா இருக்கு கைஸ். பட் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க, மேனுவலாக நம்மளால் ஆன் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த எபிசோடில் சொன்ன மாதிரி நம்ம ஒரு லாரி எடுத்துகிட்டு போயிட்டு வுட் சப்ளை தான் பண்ண போகிறோம். வுட் டெலிவரி பண்ணோம் கைஸ். அந்த வுட் டெலிவரியை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த எபிசோடில் பண்ணுவோம். ஸோ அடுத்த எபிசோடு நீங்கள் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் வெயிட்டிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணுற ஆப்ஷன் ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ், see you, டாடா.